பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 1:16 அடியேன் வாசிக்கிறேன். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நாம் பாவிகளாய் இருக்கும்போது, இந்த பூமியில பாவத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அவர் சிலுவை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால தேவன் அந்த சிலுவையின் வழியாக நமக்கு ஒரு உன்னதத்தை தர காத்திருக்கும் பொழுது, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி நம்ம பாவத்தில் இருந்தோமோ, எப்படியெல்லாம் நாம் நடந்தோமோ, அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது தான் தேவன் சொல்லுகிறார், முன்னே நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுகிறது 14வது வசனத்துல, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி நீங்க நடந்தீங்க. முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாது, தேவன் யாருன்னு தெரியல, அப்போ கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல, அப்போ நீங்க செய்த எல்லா பாவமும் எல்லா மீறுதலும் அது உங்களுக்கு தெரியாம நடந்தது. ஆனா இப்போ ரட்சகராக இயேசு கிறிஸ்து நான் தான் என்பது உனக்கு தெரிந்த பின்பு இன்னும் அந்த பாவத்துல நாம் நிலைத்திருக்க கூடாது. ஆகையால அவர் ரொம்ப அழகா இந்த வார்த்தையில சொல்லுகிறார். பேதுரு விதமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 15வது வசனத்துல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமா இருங்க, நீங்க நடந்து போகிற பாதையில நீங்க பரிசுத்தமா இருங்க. ஏன்னா நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. முன்ன காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போது வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அப்பொழுது ரட்சகர் இல்லை, இப்போது ரட்சகர் இருக்கிறார். அப்பொழுது நாம் பாவிகளாய் இருந்தோம், இப்போது பரிசுத்தவான்களாய் தேவ சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நாம செய்த எல்லா காரியமே நரகத்துக்கு நேராக இருந்தது. ஆனா இப்பொழுது நாம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் பரலோகம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் பரிசுத்தம் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:7 வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வார்த்தைகளை காலை வேளையில் அசட்ட பண்ணாதீங்க. பரிசுத்த நடக்கையோடு தேவனை நோக்கி பாருங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அசுத்தமான காரியத்தை இன்னும் நம்ம செய்யக்கூடாது. அந்த வசனத்தில் தொடர்ச்சியில் நம்ம சில வார்த்தைகளை பார்க்கிறோம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. உங்க சரீரம் தான், அந்த சரீரத்தை கனமுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் கனமுள்ள பிள்ளைகளா நடத்தி கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துல ஞானம் இல்லாதவர்களா இருக்காதீங்க. அசுத்தத்திற்கு உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்காதீங்க. தேவன் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சொந்த பிள்ளையா எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நான் பரிசுத்தர்மா, அதனால நீயும் பரிசுத்தமா என் முன்னாடி வா, அசுத்த பிள்ளையா நீ கடந்து வராத என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல நம்ம பரிசுத்தம் இல்லாம தேவன் கிட்ட நம்ம நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க, அற்புதத்துக்கு நேரம் ஓடி வருகிறோம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? தேவனாகி கர்த்தர் மோசே கிட்ட பார்த்து சொன்னாரு, நீ அற்புத செடியை பார்க்க வந்திருக்கிற, என்னுடைய சமூகத்தை நோக்கி நீ வர, ஒரு செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த செடி எரிஞ்சு அப்படியே அது சாம்பலா போகாம அது பச்சையா எரிஞ்சு கொண்டே இருக்கிறது, அங்க முழுவதும் நெருப்பா இருக்கிறது மோசே பார்க்கிறார். அதை நோக்கி கடந்து போகும்போது கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து வருகிறது, நீ ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்திருக்க, அதனால கிட்ட வர. ஆனா நீ கிட்ட பார்க்கிற அந்த அதிசயம் பரிசுத்த பூமி. ஆகையால உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு, பாவத்தை கழற்றி போடு, அசுத்தத்தை கழற்றி போட்டு தேவாலயத்துக்குள்ள வா. இந்த தேவாலயத்துல எனக்கு விடுதலை உண்டு நம்பி நீ ஆலயத்துக்கு வரல, அங்கே கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் யோசுவாவுக்கிட்டையும் கர்த்தர் பேசுகிறார். என்னன்னா, இன்னைக்கு நீ பரிசுத்தமாக்கிக்கொள், நாளைக்கு நான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறாரே. அந்த சபையில ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை உனக்காக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுவதற்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க அவயவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறந்திருக்கும்படி செய்வார். உங்களை அசுத்தத்திற்கு இல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்தார். அவர் பரிசுத்தர். அவரை போல நாம் நடந்து கொண்டு அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த காலை
வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா, அசுத்தமான எண்ணங்கள், யோசனைகள், வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். முன்னே ஒரு காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே இப்பொழுது அந்த வாழ்க்கை வாழாதபடிக்கு புதிய வாழ்க்கைக்கு நேராக நடத்துவீராக. இன்றைக்கே பரிசுத்தத்தை கட்டளிடுவீராக. மாம்சமான எல்லா நினைவுகளையும் ஆண்டவரே சுத்திகரிக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தத்தினால இப்பொழுது பரிசுத்தமா ஆக்குவீராக. கர்த்தாவே, புதிய காரியத்துக்கு நேராக இந்த பிள்ளைகளை நடத்துங்க. ஆவியானுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நாளைக்கு சபையில போய் நிற்கும் பொழுது அந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி உடைய கிருபையினால் அதிசயங்களை காண செய்யும். ஆசீர்வாதம், பயத்தையும் பலவீனத்தையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். வியாதி, விக்கிரங்கள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். புதிய கிருபைகளோடு இறங்கும். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.